பொதுவாகவே இந்த குழந்தைங்கலாம் ஒரு சில காய்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க. என்னதான் சாப்பாட்டுக்குள்ளேயோ இல்லை சப்பாத்திக்குள்ளேயோ ஒளிச்சு வச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. கரெக்டாக எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்லேயுமே பிரணவ் பிரகி 2 பேருமே இந்த கத்திரிக்காய் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கோஸ்மல்லி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கத்திரிக்காவை நீளமாக கட் பண்ணிட்டு அது கூடவே 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சிருக்க கத்திரிக்காயில இருக்க தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். மீதம் இருக்க கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா அதையுமே கோஸ்மல்லியோட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். சூப்பரான கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி ஆயிடுச்சு. சூடா இருக்க இட்லியோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, குழந்தைங்க வேண்டான்னு சொல்லாம சாப்பிடுவாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.